ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நியூ இயர் ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி இப்போ நம்ம லாக்டவுன்னால வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஸோ வீட்லேயே கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ரெடி பண்ணி எப்படி நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூ இயர்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறது தான் ஞாபகம் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ கேக் பண்ண போகிறோம். நம்ம வந்து சரி ரொம்ப ஈஸியாக நம்ம பிஸ்கெட்ஸ்லேயே கேக் பண்ணிடலாம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேண்டில் லைட் டின்னர் எப்படி பண்ணுறோம், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே. ஃபர்ஸ்ட் நம்ம கேக் இப்போ எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு கேக் பண்ணுறதுக்கு வந்து போர்பன் பிஸ்கெட் வந்து 4 பேக்கெட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நியூட்டல்லா எடுத்திருக்கேன். அப்புறம் ஜெம்ஸ் சும்மா ஒரு டெக்கரேஷன்ஸ்க்காக ஜெம்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாமே நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். ஸோ அதனால ஈஸியாக பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பிஸ்கெட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிஸ்கெட்ஸ் நம்ம அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஒரு பேக் பண்ண போகிறோம். பேக்னா நம்ம குக்கர்லேயே இன்னைக்கு பண்ணலாம். அப்போ வந்து அதில் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கும். நம்ம பிஸ்கெட் சாப்பிட்றத விட கேக்காக பண்ணுறப்போ வந்து சுகர் கம்மியாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க சேர்த்துக்கிறவங்க சுகரும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிஸ்கெட்ஸ்லாம் பிரித்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 4 அட்லீஸ்ட் 4 பேக்கெட்டாவது இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சோண்டு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இவ்வளோ வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிற சமயத்தில் நம்ம வந்து குக்கரில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மணல் போட்டிருக்கோம். இந்த மணல் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு இது பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு கம்பி மாதிரி ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து இதில் நம்ம வந்து கேக் பேட்டர் ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். ஸோ கேக் பேட்டர் இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம ஆயில் இல்லைன்னா ஒரு பட்டர் வச்சு நம்ம இதில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் வெளியில் வரும். ஸோ இப்போ நான் வந்து இவ்வளோ பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் எடுத்துட்டு இந்த இதில் வந்து நான் ஒட்டாமல் வரதுக்காக ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நம்ம அரைக்கிற கேப்பில் என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த குக்கரை வந்து கொஞ்சம் நேரம் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க குக்கரை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை வந்து ஒரு கேக் பேட்டர் மாதிரி வர்றதுக்கு நம்ம வந்து பால் தான் சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்து இன்னொரு தடவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டே சேர்த்துக்கலாம் பால். நான் இவ்வளோ பால் சேர்க்குறேன் டோட்டலாக. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வச்சாச்சு. இதை நீங்கள் வந்து விசில் போடாமல் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணுங்கள். இப்போ கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறம் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து எடுத்துட்டு டெக்கரேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ வந்து நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து கூல் பண்ணிப்போம். அதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து நியூட்டெல்லா இருக்கு. உங்ககிட்ட என்ன சாக்லேட் சாஸ் மாதிரி இருக்கோ நீங்க எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட நியூட்டெல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். டெய்ரி மில்க் இருந்தா கூட நீங்க அதை மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ இது மேல வந்து நான் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்றேன். இது ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நீங்க டைரி மில்க்ல பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வராது. சோ லைட்டா பட்டர் கலந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீன்வைல் கேக் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கேண்டில் லைட் டின்னருக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டின்னர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு இப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் எல்லோ கலர்லாம் வச்சுருக்கோம்ல, இங்கெல்லாம் வந்து நான் கேண்டில் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே அந்த டேபிளில், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட டின்னரும் ப்ரிப்பேர் ஆயாச்சு, எல்லாமே ப்ரிப்பேர் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் நான் அதெல்லாம் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ இந்த டேபிளை வந்து நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படின்னா 4 கார்னருக்கும் வந்து கேண்டில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு என்னென்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன், அப்புறம் ப்ரான், சில்லி ப்ரான், அதுக்கப்புறம் கத்தரிக்காய் கிரேவி மாதிரி வைப்போம்ல அது, அண்ட் இது வந்து தயிர் பச்சடி, வெங்காயம் ரைத்தா, இது வந்து மவுத் ஃப்ரெஷ்னர். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண கேக் இங்கே வச்சிருக்கேன், கோக், அப்புறம் பனானா. ஓகே, இதுதான் நம்ம டின்னர் மெனு இன்னைக்கு. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம டின்னர் மெனு. நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 12 o'clock கரெக்டா வந்து நம்ம கேக் கட் பண்ணிடலாம். நான் 12 o'clock ஆக 5 minutes தான் இருக்கு. நம்ம கேண்டில் லைட் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
பண்ணுறோம். நீங்களும் இந்த 2021ல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுறோம். ஒன்ஸ் அகைன் விஷிங் யூ வெரி ஹாப்பி நியூ இயர்.